சிம்மராசிக்காரர்களுக்கு எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு மனோ தைரியம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். பூர நட்சத்திரக்காரர்கள் இப்போ 2-3 மாசமா நல்லா இல்லைன்றதான் உண்மை. அந்த அளவுக்கு அஷ்டமச்சனி ஏதாவது ஒரு வகையில் மன பாதிப்புகளை கண்டிப்பா பூர நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுக்கும். ஆரோக்கிய குறைவுகள் எதுவும் இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பின பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சில பல நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. பண விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழில் அமைப்புகளில் கொஞ்சம் ஒருபடி முயற்சிகள் அதிகமாக பண்ணி அதற்கு பிறகுதான் அந்த முயற்சிகள் பலிக்கக்கூடிய நிலைமைகள் கண்டிப்பாக உண்டு. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது இதோ ஆவணி மாதம் பிறக்கப் போகிறது. ஆவணி பிறந்த ஆடி போய் ஆவணி வந்தாலே எல்லாம் நல்லதாக நடக்குன்றது ஒரு மிகப்பெரிய எளிய மக்கள் கிராமப்புறங்களில் டக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல வார்த்தை. அதுவும் ஆவணி மாதம் மங்களகரமான மாதம் வேறு. ஒரு நிச்சயார்த்தம் வைக்கிறதுக்கு, ஒரு திருமணம் வைக்கிறதுக்கு, இந்த வருடத்தின் ஏன்னா இந்த மங்களகரமான மாதம்னு எதை சொல்கிறோம், ஏன் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒளி தரக்கூடிய சூரியன் ஆவணி மாதத்தில் ஆட்சி என்கின்ற ஒரு நல்ல நிலையை அடைகின்ற காரணத்தினால், பூமி ஒரு நல்ல விதமான ஒளி அமைப்பை பெறுகின்ற காரணத்தினால், இந்த ஆவணி மாதம் மங்களகரமான அத்தனை நிகழ்வுகளுக்கும் பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய மாதமாக இப்போது அமைஞ்சிருக்குதுங்க. பெரிய ஒரு இது வரைக்குமே தாமதமான திருமண அமைப்புகள் கண்டிப்பாக ஆவணி மாதத்தில் தான் நடக்கும். ஏதாவது ஒரு நிச்சயார்த்தம் வைப்போம், திருமணமே வைப்போம், இந்த மாதிரியான அமைப்புகள் உண்டுங்க. ஆவணி மாதம் முழுவதும் பார்த்திங்கன்னா சூரியன் ஆட்சியாக இருப்பார். இந்த மாதாந்திர கிரகங்களை நான் ரெட்ரோ ஆன்மீகம் சேனலில் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். மாதாந்திர பலன்கள் என்பது அந்த வருடாந்திர கோள்கள் அல்லாமல் செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய 4 கிரகங்களுடைய இயக்கங்களை வைத்து சொல்லப்படுகின்ற ஒன்று. சூரியன் இந்த மாதம் முழுவதும் சிம்மத்தில் ஆட்சியாக இருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு கொடுப்பினையான அமைப்பு. சூரியனை யோகர்களாக கொண்டவர்கள் இந்த மாதம் முழுவதுமே ஒரு செழிப்பான ஒரு பொருளாதார முன்னேற்றம். போன மாதம்தான் கஷ்டப்பட்டேங்க, ஆடி மாதம் எனக்கு நல்லாவே இல்லை, அதை விட ஆனி மாதம் சுத்தமாக என்னை போட்டு உலுக்கி எடுத்துருச்சு, இந்த ஆவணியாவது நல்ல காலம் பிறக்காதா என்று இருப்பவர்களுக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல காலம் பிறக்குதுங்க அப்படின்றத ஒரு தெம்பாக சொல்லக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இப்போது 12 ராசிகளுக்கும் இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு மனோ தைரியம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். அட்டமத்து சனி உங்களை போட்டு வாட்டி எடுத்துக்கிட்டு இருக்குன்றது தான் உண்மை. மக நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது. ஆனால் மே மாதம் 26ஆம் தேதியிலிருந்தே உங்களுடைய நட்சத்திரத்திலேயே சனி போக ஆரம்பிச்சிட்டார் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு. பூர நட்சத்திரக்காரர்கள் இப்போது 2-3 மாதமாக நல்லா இல்லைன்றது தான் உண்மை. ஆண்டியாக இருந்தாலும் அரசனாக இருந்தாலும் அஷ்டமச்சனிக்கு விதிவிலக்கு இல்லை அப்படிங்கிறது ஒரு ஜோதிட பழமொழி. அந்த அளவுக்கு அஷ்டமச்சனி ஏதாவது ஒரு வகையில் மன பாதிப்புகளை கண்டிப்பாக பூர நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்குது. அப்படிப்பட்டவர்களுக்கு கூட கொஞ்சம் எதையும் தாங்கக்கூடிய தைரியம், கெடுதல் விலகுமா, பெரிய அளவில் கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமானா, கஷ்ட நஷ்டங்கள் இருப்பதை போல தோன்றினாலும் கூட அதை எப்படி சமாளிக்கிறது, அதை எப்படி தாங்கிறது அப்படிங்கிறதுல இன்றைக்கி பெரிய அளவில் நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஒரு ஸ்ட்ராங்கான மைண்டு, ஸ்ட்ராங்கான உடல் கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஆரோக்கிய குறைவுகள் எதுவும் இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பின பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சில பல நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. மனோதைரியம் அதிகரிக்கும். அட்டமத்து சனியில் உண்மையிலேயே மிகப்பெரிய கெடுதல்கள் எதுவும் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு இல்லவே இல்லை, வேதை என்கின்ற அமைப்பின் காரணமாக. அதே நேரத்தில் கெடுதல்கள் இருக்குமுன்னா தடைகள், பின்னடைவுகள் அஷ்டமச்சனியில் உண்டு. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவின் காரணத்தினால் கோட்சார வேதை ஏற்பட்டு சுபத்துவமும் உச்சகுருவும் பார்க்கக்கூடிய காரணத்தினால சனி வாழை சுருட்டிக்கிட்டு இருக்கிறார்ன்றதான் உண்மை. அப்படி இருந்தும் என்னால் சமாளிக்க முடியலேன்னு சொல்லக்கூடிய வியாபார பெருமக்கள், தொழில் முனைவோர்கள் எல்லாருக்குமே ஓரளவுக்கு நன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்காக அகலக்கால் வைக்க வேண்டாம். பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழில் அமைப்புகளில் கொஞ்சம் ஒருபடி முயற்சிகள் அதிகமாக பண்ணி அதற்கு பிறகு தான் அந்த முயற்சிகள் பலிக்கக்கூடிய நிலைமைகள் கண்டிப்பாக உண்டு. எதையும் தாங்க முடியும். கணவன் மனைவி உறவுகளில் மனைவியை பற்றின கவலை கணவனுக்கும், கணவனை பற்றிய ஆரோக்கியத்தை பற்றிய கவலை மனைவிக்கும் இருக்கக்கூடிய அமைப்பு இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆனால் அதையும் சமாளிக்கக்கூடிய வல்லமை கண்டிப்பாக இருக்கும். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். படிப்படியாக ஒரு முன்னேற்றத்தை அப்படியே இந்த வருஷம் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதியோ 5ஆம் தேதியோ ராகு கேது பயிற்சி நடக்குது. இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு மிகப்பெரிய நல்ல எதிர்காலம் கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டுங்க.
அரசு ஊழியர்களுக்கு லேசான ஒரு மனக்கலக்கம் இருக்கும். வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். என்னையா இது 8 மணி நேரம் தான் வேலை செய்யணும்னா 16 மணி நேரம் வேலை செய்ய வேண்டியிருக்குமே. இது அரசு ஊழியர்களுக்கு மட்டும் இல்லை, தனியார் ஊழியர்களுக்கும் பொருந்தும். அல்லது மேலதிகாரியோடு கொஞ்சம் முரண்பாடுகள் இருக்கக்கூடிய தன்மை, முதலாளியோடு கொஞ்சம் முரண்பாடு இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. அவசரப்பற்றாதீங்க. 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய மாதம் முழுவதும் செவ்வாய் வலிமையாக இருப்பதால் கடைசியில் வெற்றி உங்களுக்கு தான். முதல்ல ஒரு மாதிரியாக இருக்கிற மாதிரி தோணினாலும் இறுதி வெற்றி உங்களுக்கு தான் கிடைக்கும் என்பதால் எதிலும் அவசரப்பட்டு விட வேண்டாம். ஆவணி மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு புதன் 2ஆம் இடத்துல போய் ஆட்சி என்கின்ற அமைப்பில், உச்சம் என்கின்ற அமைப்பில் அடையக்கூடிய ஒரு அமைப்பு, பணவரவை கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பதால் மாதத்தின் இறுதி பகுதியான 10 நாட்களில் எல்லா பிரச்சனையும் தீரக்கூடிய நல்ல மாதங்க சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த ஆவணி மாதம். இந்த மாதம் ஏதாவது முக்கியமான பயிற்சிகள் இருக்கிறதா? இந்த ஆவணி மாதம் முழுவதும் செவ்வாய் ஒரே வீட்டிலேயே, மிதன வீட்டிலேயே இருக்கிறார். அவர் எந்த நேரத்திலையும் பயிற்சி ஆக மாட்டார். ஆனால் சிறு கோள்கள் 20-25 நாட்களுக்கு ஒரு முறை மாறக்கூடிய புதனும் சுக்கிரனும் பெயர்ந்தே ஆவார்கள். புதன் இந்த தடவை 3 இடங்களுக்கு வருவார். முதல்ல கொஞ்ச நாள் கடகத்தில் இருப்பார், அதற்கப்புறம் சிம்மத்தில் சூரியன் கூடவே இருப்பார். அதற்கப்புறம் ஆவணி மாதத்தின் இறுதி பகுதியில் பார்த்திங்கன்னா புதன் உச்சம் என்கின்ற அருமையான அமைப்பை அடைவார். புதன் எப்போவுமே உச்சம் அடைந்தாலே இந்த கல்வித்துறை, கணினித்துறை, கணக்கு வழக்கு, அக்கௌண்ட் போன்ற அமைப்புகள், அறிவால் பிழைக்கக்கூடிய சில புத்திசாலித்தனத்தால் பிழைக்கக்கூடிய தொழில்களை செய்யக்கூடியவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக இந்த ஆவணி மாதங்களில் கண்டிப்பாக உண்டு. ஆகவே ஆவணி மாதம் எதிர்பார்ப்புகளுடன் கூடிய மாதமாகவே சில துறையினருக்கு கண்டிப்பாக இருக்கும். போன மாதம் வரைக்கும் நல்லா இல்லாதவங்களுக்கு சில சக்ஸஸ் கண்டிப்பாக உண்டு என்பதை புரிந்து கொள்ளலாம். சுக்கிரன் மட்டும் கொஞ்சம் நீச்சத்தை அடைகிறாருங்க. ஒரு 10-20 நாட்களுக்கு ஆவணி மாதத்தில் சுக்கிரன் நீச்சத்தை அடைகிறார். ஆவணி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகுதான் சுக்கிரன் ஆட்சி என்கின்ற அமைப்புள்ள வருகிறார். ஆக பெண்கள் சார்ந்த விஷயங்களில் முதல் 15 நாட்களுக்கு ஏதாவது கொஞ்சம் தடைகள் அமைந்து, பெண்கள் சார்ந்த விஷயம்னு கூட மட்டும் சொல்ல மாட்டேன், ட்ராவல்ஸ் நடத்துகிறவங்க, உணவு தொழில் நடத்துகிறவங்க, டெக்ஸ்டைல்ஸ் நடத்துகிறவங்க, பெண்கள் அதிகம் வேலை செய்யக்கூடிய நிறுவனங்களை நடத்தக்கூடியவர்கள் எல்லாருக்குமே முதல் 15 நாட்களுக்கு சுக்கிரனுடைய நீச்சத்தின் காரணமாக கொஞ்சம் ஒரு மாதிரி தடைகள் இருப்பது போல தோன்றினாலும் கூட ஆவணி மாதம் 15ஆம் தேதி பிற்பகுதிக்கு பிறகு சுக்கிரன் அப்படியே ஆட்சி என்கின்ற அருமையான அமைப்புக்கு வந்துடுறாரு. அதனால் முதல் 15 நாட்களுக்கு நல்லா இல்லைனா கூட பிற்பகுதி 15 நாட்களுக்குள்ள சமாளிக்கக்கூடிய அளவிற்கு பொருள் வரவு வரக்கூடிய தன்மைகள் அல்லது லாபங்கள் நல்ல நிறைவாக தொழிலாளர் பெருமக்கள், தொழில் முனைவோர், வியாபார பெருமக்கள் எல்லாருக்குமே லாபங்கள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. எதைக்கும் கவலைப்பட தேவையில்லாத ஒரு நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்கு. ஏதாவது குறிப்பிட்ட சில விஷயங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவானை உச்சகுருவும் சுக்கிரனும் பார்ப்பது என்பது சனியினால் கொஞ்சம் கடுமையான கெட்ட பலன்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சிலருக்கு அதை அப்படியே அடக்கி வைக்கக்கூடிய அமைப்பு. குரு பகவான் உச்சமாக இருக்கிறார். ராகு கேதுக்கள் நிலைத்த அமைப்பிலே இருக்கிறாங்க. டிசம்பர் மாதம்தான் அவங்க மாறுறாங்க. சனிக்கு இந்த மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் குரு சுக்கிர தொடர்புகள் இருப்பதால் சனினால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க, எனக்கு ஜென்மச்சனி நடக்குது, எனக்கு 7.5 சனி நடக்குது, எனக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்குது, எனக்கு கண்டகச்சனி நடக்குது, எனக்கு அஷ்டமச்சனி நடக்குது, இந்த மாதிரியாக சனியினால் கொஞ்சம் ஒரு மாதிரியான அவஸ்தைகளை அடைந்து கொண்டிருப்பவர்களுக்கு கூட சனி தரக்கூடிய தொல்லைகளை கட்டுப்படுத்தி வைக்கக்கூடிய நிலைமைகள் ஆவணி மாதத்தில் இருக்குதுங்க. அதனால் பெரும்பகுதி நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு தான் ஆவணி மாதத்தில் இருக்குது. சூரியன் கேதுவோடு சேர்ந்தாலும் கூட ராகுவோடு சேர்வதைப் போல ஒரு துன்பங்களை கொடுக்க மாட்டார் என்பதால் பெரிதும் எதிர்பார்க்கக்கூடிய அமைப்புகளில்தான் அமைந்திருக்குதுங்க இந்த ஆவணி மாதம் எல்லா துறையினருக்கும்.